நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான். அதனால் கஷ்டம் வரும்போது கலங்காதே, துணிந்து நில். வாழ்க்கையில் நன்றாக யோசித்து ஒரு செயலை செய்யத் தொடங்கிய பிறகு செவிடனாய் மாறிவிடு. ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை சொன்னவர்கள் கூட இப்போது கேலி சொற்களைத்தான் அதிகம் சொல்வார்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஏனெனில் வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரப்போவதில்லை. எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட்டு நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்து. நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் அமையும். உங்கள் வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய ஒருபோதும் மற்றவர்களிடம் வழி கேட்காதீர்கள். அவர்கள் அவர்களுக்கான பாதையை கூட தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யாருடைய ஆலோசனைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீ தோல்வி அடைந்தால் கூட சந்தோஷம்தான். ஏனென்றால் நீ முயற்சி செய்திருக்கின்றாய். முயற்சி இல்லாத ஒருவனிடம் தோல்வி கூட தஞ்சம் கொள்ளாது என்பதை தெரிந்து கொள். நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல்தான். நீ கூழாங்கல்லாகவே இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டுமே சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது. நீ சஞ்சலப்படுவதாலேயோ கவலைப்படுவதாலேயோ எதுவும் ஆகிவிடாது. உன்னுடன் இருப்பது நான் என்பதை மறந்து விடாதே. உனக்கான தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன். ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உங்கள் மனம் சஞ்சலப்படும் பொழுது நீங்கள் செல்லும் ஆலயம் பெயரை பதிவிடுங்கள். ஒருபோதும் சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். வாழ்க்கையில் உன்னை எப்போதும் உறுத்திக்கொண்டே இருக்கும் இரண்டு விஷயங்கள். ஒன்று செய்திருக்கலாம் என்று நினைப்பது, இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் என்று நினைப்பது. பல தருணங்களில் உங்களின் திறமை கூட பல பேர் திமிராக பார்த்திருக்கலாம். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர உங்கள் திறமையை அல்ல. விமர்சனங்களை கண்டு வீழ்ந்து விடாதே. விமர்சனங்களை ஏறி மிதித்து கடந்து செல். மற்றவர்கள் உங்களை மடிந்து விட்டான் என்று நினைக்கும் போதெல்லாம் மறுபடியும் ஒரு முறை எழுந்து நில்லுங்கள். எதிரியும் உங்களை பார்த்து நடுங்கி விடுவான். உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். அதை சிறப்பானதாக மாற்றுவதற்காகத்தான் நீங்கள் நிகழ்காலத்தில் உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். பாதை எப்படி போகின்றது என்று பார்க்காதீர்கள். போகின்ற பாதை சரியானதா என்று மட்டும் பாருங்கள். போக வேண்டிய இடத்தை சரியான நேரத்தில் அடைந்து விடலாம். அடைந்த வெற்றியை நினைத்து மகிழ்வதை விட கடந்து வந்த தோல்விகளை நினைவில் வைத்து செயல்பட்டால் வாழ்க்கையை என்றுமே மகிழ்ச்சியாக வாழலாம். உண்மையில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை ஒன்றுமே செய்வதில்லை. உனக்குள் தோன்றும் அதை பற்றிய பயம்தான் உன் மனதை கலக்கி அறிவை குழப்பி உன்னை நிலைக்குலைய செய்து விடுகிறது. ஒருவரின் வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்துவதில்லை. ஒருவரின் நற்செயல்களே அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும். எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யுங்கள். நீங்களும் வாழ்க்கையில் உயர்வடைவீர்கள். தேவையில்லாமல் உங்கள் நிலையை விமர்சிப்பவர்களை சிரித்துக்கொண்டே கடந்து செல்லுங்கள். வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர அதனால் உனக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல. வாழ்க்கையில் நீங்கள் கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை நினைவில் வையுங்கள். எதிர்காலத்தில் நிம்மதியாக இருப்பதற்காக நிகழ்காலத்தை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தை நோக்கித்தான் பயணிக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது மௌனமாக இருங்கள். உங்கள் மனம் கஷ்டத்தில் இருக்கும்போது தைரியமாக இருங்கள். உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடக்கும்போது அதை திமிரென்று மற்றவர்கள் கூறினால் அதை நினைத்து வருந்தாதே. ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உண்மையில் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை. சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் யாருடைய உதவியின்றி உங்களால் தீர்த்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் போது நினைத்துக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள்.
வாழ்வில் வெற்றிகள் குவியும். உன் செயல்களுக்கான வெகு மதிப்புகள் உடனே கிடைப்பதில்லை. ஆனால் அது எவ்வளவு தாமதமாக கிடைத்தாலும் அவ்வளவு நிலைத்து நிற்கும் என்பதை நம்புங்கள். வெற்றி என்பது வேறொன்றும் இல்லை, உனது லட்சியத்தை படிப்படியாக நீ புரிந்து கொள்வதுதான் அது. இருட்டில் நிற்பதை பற்றி கவலை கொள்ளாதே. எல்லா இருளும் விடியலை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. உங்களின் துணிச்சல், உங்களின் உழைப்பு, இந்த இரண்டையும் பொறுத்துதான் உங்கள் மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. விதி என்று எதையும் விட்டுவிடாதே. தொடர்ந்து போராடு. விதிவிலக்கு என்று எல்லாவற்றிலும் ஒன்று உண்டு. உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது. தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம், ஆனால் வெற்றி அடைய ஒரே ஒரு வழிதான், உழைப்பு. பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை. உன் வாழ்க்கை என்றும் உன் கையில்தான். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வை, நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காக என்று. கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதே இல்லை. உன் முயற்சிகள்தான் உனக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும். தினசரி கடமைகளை திட்டமிட்டு செய்து வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மிடம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியாய் மனதில் வளர்கிறது. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. விலக நினைப்பவன் வெற்றி பெறுவதே இல்லை. வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தன் இலக்கை நோக்கிய பயணத்தில் இருந்து விலகுவதே இல்லை. உன் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. தொடர்ந்து முன்னேறிச் செல். வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள். எந்த அவமானத்தையும் வலியாய் எடுத்துக்கொள்ளாதே, உன் வாழ்க்கைக்கான வழியாய் எடுத்துக்கொள். நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாக மாறுகின்றோம். நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழல் போல நம்மை விலகாமல் நம்மோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் முயற்சியை கைவிடுவது. மிகப்பெரிய பலம் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்பது. வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல, நம்மை விட நாமே முன்னேறி செல்வதுதான். முயற்சிக்கு நீ அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும். நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை கடந்து வந்து விடுங்கள், அல்லது அதன் கூட பயணம் செய்து அதை தோற்கடித்து விடுங்கள். நேர்மையாக இருந்து நீ எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல்லுங்கள், நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று. நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். எப்போதும் பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறையவே உண்டு. பலர் வெற்றியை பற்றி நிறையவே கனவு காண்கின்றார்கள், ஆனால் சிலர்தான் அதற்காக உழைக்க கிளம்பி விடுகிறார்கள். கனவு காண்பவர்களை விட கனவுகளுக்காக உழைப்பவர்களுக்கே இங்கு வெற்றிகள் எளிதில் கிடைக்கும். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். இருட்டில் பயணிக்கும் போது இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டேதான் பயணிக்கின்றோம். அதுபோல தோல்வி வரும் என்று தெரிந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்போம், வெற்றியை அடையும் வரை. உங்கள் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆசைகளை அடைவதற்குத்தான் எதிர்காலம் தேவை. ஆனந்தமாய் வாழ்வதற்கு நிகழ்காலமே போதுமானது. எந்த நிலையிலும் உங்கள் மகிழ்ச்சியை எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியும், இதை செய்து காட்டு என்று சொல்லும் விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதை விட ஒருவர் உன்னால் இதை செய்ய முடியாது, நீ இதற்கு தகுதியற்றவன் என்று எதை சொல்கிறார்களோ அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில்தான் இருக்கிறது சாதனை. வெற்றி எல்லோருக்கும் எளிதாக கிடைத்து விடுவதில்லை. அதற்காக நேரமும் காலமும் பார்க்காமல் உழைப்பவர்களுக்குத்தான் வெற்றி எளிதாக பற்றிக் கொள்கிறது. எப்போது உனக்கு பேசவும் சிரிக்கவும் கூட நேரம் இல்லாமல் போகிறதோ அப்போதுதான் நீ வெற்றியை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசனை செய். உன் உழைப்பை நம்பி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு நல்ல மாற்றத்தை நிச்சயம் தரும் என்று கடைசி வரை நம்பிக்கையுடன் இரு. ஏனென்றால் கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் இங்கு நிறையவே உண்டு. நம்பிக்கையுடன் இரு, நல்லதே நடக்கும். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால்
எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். மிக பெரிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுங்காதீர்கள். ஆம், என்னுடைய பிரச்சனைகள் மிக பெரியவைதான், ஆனால் நான் அவைகளை காட்டிலும் மிக பெரியவன் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். உன் உழைப்பை கொடுத்து கொண்டே இரு. உன் உயர்வுக்கான வாய்ப்பை வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் நிச்சயம் கொடுக்கும். அதை பிடித்து கொண்டு உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கிக் கொள். என்னால் முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய உதவியும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பதில்லை. உறுதியான மனிதர்கள் தங்கள் சந்திக்கின்ற தோல்விகளை தோல்விகளாக எடுத்துக்கொள்வதில்லை. அவர்கள் போகும் பாதையில் கற்றுக்கொள்கின்ற பாடங்களாக மட்டுமே தோல்விகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் மிக பெரிய சாதனைகளை கூட மிக எளிதாக அடைந்து விடுகிறார்கள். உங்கள் இலக்கை அடைவதற்கு உங்களின் அறிவை விட முக்கியமானது உங்களின் விருப்பம்தான். உங்களின் விருப்பம் இல்லாமல் எது ஒன்றையும் உங்களால் அடையவே முடியாது. எல்லோருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பளித்து விடாதீர்கள். அனுபவம் இல்லாமல் சொல்லப்படும் எந்த ஒரு வார்த்தையும் பயனற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்கள் மனமும் உடலும் சோர்வடையாமல் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது செய்து கொண்டு இருப்பதுதான் உங்களுக்கு பிடித்தமான வேலை என்பதை. பெரிதாக யோசி, சிறிதாக தொடங்கு. ஒரே ஒரு நாளில் உயர்ந்துவிட முடியாது என்பதை மட்டும் எப்போதும் மனதில் வைத்து செயல்படு. வாழ்க்கை மனிதனுக்கு தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கும் இரண்டாவது வாய்ப்பு தான் நாளைய பொழுது. உங்கள் இரண்டாவது வாய்ப்பையாவது சரியாக பயன்படுத்துங்கள். எல்லோரையும் திருப்திப்பட வைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. இல்லாதவைகளை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து பொறுப்புடன் வாழ்வதில்தான் என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் வாழலாம். ஒவ்வொரு தொடக்கத்தின் முடிவும் உங்களின் நம்பிக்கையும் முயற்சியும் தான் தீர்மானிக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். எந்த இலக்குகளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கழித்து கொண்டு இருக்காதீர்கள். இலக்குகளே இல்லாத ஒருவன் திசை காட்டி இல்லாமல் பயணிக்கும் மாலுமியை போன்றவன் என்பதே உண்மை. உன் ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற செயல்முறையில் அடங்கியிருக்கிறது உன் எதிர்கால வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். சிறு குழந்தைக்கு தெரியாது ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று. ஆனால் தடுக்கி விழுந்தாலும் தனக்கு தாங்கி பிடிக்க தந்தையின் கரம் இருக்கும் என்று தெரியும். அதுபோலவே வெற்றியை நோக்கி ஓடும்போது தோல்வினால் நீ தடுக்கி விழுந்தாலும் உன் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் துணை இருந்தால் நீ வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு நேரும் அவமானங்கள் அனைத்தும் வெறும் அவமானங்கள் அல்ல. அது நீ மிக பெரிய அளவில் முன்னேற கடவுள் உனக்கு அளிக்கும் ஒரு வாய்ப்பு என்பதை மனதில் வை. நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உனது வெற்றியை நோக்கிய ஒரு படிக்கட்டுதான் என்பதை மறந்துவிடாதே. எதுவரைக்கும் தோற்றுக்கொண்டே இருப்பாய்? அனைத்து தோல்விகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. தோல்வியும் ஒரு நாள் உன்னிடம் தோற்று போகும். இங்கே தோல்வி மட்டும் தொடர்கதையாக இருக்கப் போவதில்லை. அடுத்து இருப்பது உன் வெற்றி மட்டும்தான். உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேறிச் செல். நம் வாழ்வின் வெற்றி என்னும் கதவை திறப்பதற்கான தன்னம்பிக்கை என்னும் சாவி நம்மிடம்தான் உள்ளது. அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போதுதான் வெற்றி நம்மிடம் வந்து சேர்கிறது. வெற்றி இலக்கை எளிதில் அடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை நிரந்தரமாக பின்பற்றுங்கள். பல அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும். தோல்வி அடைந்தவர்கள் செய்ய விரும்பாத செயலை வெற்றிகரமான மக்கள் செய்ய விரும்புகின்றார்கள். இதுதான் தோல்வியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு. நீங்கள் பேசுவதை எப்போதும் தெளிவாக பேசுங்கள். பிறருக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் எப்போதும் நீங்கள் தெளிவாக பேச பழகிக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் உங்கள் அடையாளத்தை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். முயற்சி ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை நீங்கள் 1000 முறை தோல்வி அடைந்தாலும் அடுத்ததாக நீங்கள் வெற்றி அடையப் போவது நிச்சயம். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் உடைந்து விடாதீர்கள். இது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையை செதுக்கும் உளியை நீ உன் கையில்தான் வைத்து கொள்ள வேண்டும். உனக்கான உளியை மற்றவர்கள் கையில் கொடுத்தால் அவர்கள் விரும்பியதை தான் சிலையாக செதுக்குவார்கள். உனக்கான உளியை உன் கையில் எடுத்து உன் உள்ளம் விரும்பிய சிலையை செதுக்கு. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமைந்திடும். நீங்கள் பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீங்கள் செய்ய இருக்கும் காரியத்தை பற்றி
பலரிடம் ஆலோசனை கேட்பதுதான். நீங்கள் செய்ய இருப்பதை செய்து முடிக்கும் வரை ரகசியமாக வைத்திருங்கள். உங்களுக்கு சரி என்று பட்டதை நேர்த்தியாகவும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள். உங்கள் திட்டங்கள் எல்லோரிடமும் சொல்வதுதான் உங்கள் தோல்விகளுக்கான மிக பெரிய காரணம் என்பதை உணருங்கள். வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இறைவன் எப்போதும் உங்களுக்குள் இருக்கின்றார். ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார். நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் என்பதை நம்புங்கள். நீங்கள் செய்யும் வேலையை பற்றி ஒருபோதும் வெட்கப்பட வேண்டாம். மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. ஏனென்றால் உங்களுக்கு இந்த சமூகத்திற்கு பதில் அளிப்பதை விட உங்கள் அன்பான குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக பெரிய கடமை இருக்கிறது. நீங்கள் நொடிந்து போய் நிற்கதியாய் நிற்கும்போது உங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்த யாரும் உங்களுக்கு வந்து உதவப் போவதில்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்து செயல்படுங்கள். எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வரும். சிரிக்க வைப்பது அழகுதான். அதைவிட அழகு யாரையும் கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்து கொள்வது. நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நினைப்பது, நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம். நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை. சிந்தனையை விட சிறந்த ஆசிரியர் இல்லை. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகின்றார்கள். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது. பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. எல்லா மனிதர்களையும் நம்புவது ஆபத்து. அதற்காக ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து. நினைத்தபடியெல்லாம் வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்தது. நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். நம் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும். நீ கண்ணீர் சிந்தும்போது உன் கண்ணீரை துடைக்க யாரும் வருவதில்லை. நீ கவலை கொள்ளும்போது உன்னை ஆறுதல் படுத்த எவரும் வருவதில்லை. ஆனால் நீ தெரியாமல் ஒரு தவறு செய்துவிட்டால் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே ஒன்று கூடி வரும். கதறி அழுவவும் முடியாமல் கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி வீதிகளை கடந்து செல்லும் கடினமான தருணங்களை வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. பிரச்சனை செய்யவும் வம்பு இழுக்கவும் ஒரு சில வார்த்தைகளே போதுமானதாக இருக்கிறது. அன்பை வழங்கவும் அதை புரிய வைக்கவும் தான் 1000 வார்த்தைகள் இருந்தாலும் போதுமானதாக இல்லை. ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் பேசுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள். அப்போதுதான் உறவுகளுக்குள் புரிதல் இருக்கிறதோ இல்லையோ பிரிதல் இல்லாமல் இருக்கும். கோபப்படுவர்களிடம் உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காமல் விலகிச் செல்வதுதான் நல்லது. சில உறவுகளை வலுக்கட்டாயமாக நம் வாழ்க்கையில் இழுத்து பிடித்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதைக் காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது. வார்த்தைகள் எப்போது மௌனமாக மாறுகிறதோ அப்போதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று முகம் கொடுத்து பேசக்கூட விரும்பாமல் விலகிச் செல்பவர்கள் என்றோ ஒரு நாள் மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்கள்தான். மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படியும் மாறக்கூடியவர்கள். கவனமாக இருங்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள். இன்று நீங்கள் பேசுவதை ஆவலாக கேட்கின்ற சில உறவுகள் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் பேசுவதை தொல்லையாக கூட நினைக்கக்கூடும். எங்கே தொடங்கியதோ அங்கேயே முடிந்து விடுகிறது. யாரோ ஒருவராக இருந்து பிறகு முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக விலகிப் போவதுதான் சில உறவுகள். வாழ்க்கை சற்று கடினமான தேர்வுதான். பலர் அதில் தோல்வி அடைய காரணம் அவரவர் கேள்வித்தாள் வெவ்வேறு என்று தெரியாமல் பிறரை பார்த்து நகல் எடுப்பதுதான். சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் உங்கள் பலவீனங்களை பற்றி எல்லோரிடமும் உளறி வைக்காதீர்கள். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வஞ்சகர்கள் நிறைந்த உலகம்தான் இது. ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடினமான வார்த்தை வாழ்க்கையே முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும். வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். ஒரே ஒரு நகைச்சுவை நினைத்து 10 முறை சிரிக்க முடியாத நாம்
ஒரே ஒரு துயரத்தை நினைத்து 1000 முறை அழுது கொண்டிருப்பது மட்டும் ஏன் என்று தெரியாமலேயே இருக்கிறது. கோபப்படும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசி. ஒரு வினாடி கோபம் நீ பெற்று வைத்திருக்கும் அனைத்து மதிப்புகளையும் ஒரு நொடியில் சிதறடித்து விட்டு சென்றுவிடும். தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில்தான் முடியும். தேவையான மௌனம்தான் நம் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர வைக்கும். எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடு, அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் ஒருபோதும் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை. நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீர் துளிகள் தரும் வலிகளை விட அவர்களை இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீர் துளிகளுக்கு இன்னும் வலிகள் அதிகம். சில மனிதர்களுடைய கோபம் எவ்வளவு ஆபத்தானதோ அதே போல சில மனிதர்களின் மௌனம் அதைவிட ஆபத்தானது. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போதுதான் உண்மையான அன்பின் அருமையை புரிந்து கொள்ள முடியும். அனைவரும் இருந்தும் நீ அனாதை போல் உணர்கிறாய் என்றால் உன் ஆழமான அன்பை யாரிடத்திலேயோ இழந்துவிட்டாய் என்று அர்த்தம். தனிமையை நினைத்து வருந்தாதே. தனிமைதான் இந்த உலகத்தையும் நம் வாழ்க்கையும் நமக்கு புரிய வைக்கிறது. நாம் சிரித்து மகிழ்ந்த நிமிடங்களை விட மனமுடைந்து அழுது கண்ணீர் வடித்த நிமிடங்களே என்று மனதை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும். எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம். நாம் நேசிக்கும் எல்லோரும் நம்மோடு இருந்துவிட்டால் நினைவின் மொழியும் பிரிவின் வலியும் தெரியாமலே போய்விடும். ஒரு போலியான உறவை உண்மையாக நேசித்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானது அல்ல. மனதிற்கு அமைதி தருகின்ற தனிமை உண்மையிலேயே மகிழ்ச்சியானது. ஆனால் அன்பு காட்ட யாரும் இல்லாத வெறுமையை தருகின்ற தனிமை மிகவும் கொடுமையானது. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நாம எடுத்துக்கொள்ளும் போது தனிமை இனிக்கிறது. அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கும் போது அதே தனிமை சுடுகிறது. சிலர் தந்த காயங்களை மறைத்து கொண்டு வெளியில் சிரிப்பது போல நடிக்கலாம். ஆனால் நிம்மதியாக இருப்பது போல நடிக்க முடியாது. சிலருக்கு சில உறவுகளால் கண்களில் மிதந்த அழகிய காட்சிகள் எல்லாம் சில நேரங்களில் தூசியாக மாறி கண்ணீரை தருகிறது. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனங்களும் தான். எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பது உன் கவலையின் ஆரம்பம். எல்லாவற்றையும் அப்படியே நம்புவது என்பது உன் அழிவின் ஆரம்பம். தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக அதை எடுத்து யாரும் கண்களில் குத்திக் கொள்ள மாட்டார்கள். அதே போல எவ்வளவு அன்பான உறவாக இருந்தாலும் நம் உணர்வுகளை மதிக்க தெரியாதவர்களாக இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது. நம்மை கோபப்படுத்துவதுதான் ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் பொறுமையாக இருந்து வென்று காட்டுவதுதான் நம் கொள்கையாக இருக்க வேண்டும். எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழந்து விடாதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். காலம் மாற்றிவிடும். சந்தோஷங்களையும் கவலைகளையும் சமமாக கையாளும் திறமையை மட்டும் நீ பெற்றுவிட்டால் எதை பற்றியும் கவலைப்படாத மனிதனாக உன்னால் வாழ முடியும். பிறரை வார்த்தைகளால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதே வார்த்தைகளை அவர்கள் திரும்ப தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. வெறுப்புடன் பழகுபவர்கள் நம் குறைகளை மட்டுமே கண்டறிய முடியுமே தவிர நிறைகளை ஒருபோதும் காணவே முடியாது. ஒருவரை நாம் அதிகமாக தேடத்தான் அவர்களுக்கு நம் மீது அலட்சியம் கூடிக்கொண்டே போகிறது. யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள். உங்களின் பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று. பிறர் மனம் நோக அளவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்து விடுகிறார்கள். பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்து இருக்கின்றார்கள் என்பதை உணராமல் போகின்றார்கள். பிறருக்கு என்னதான் நீங்கள் நல்லது செய்தாலும் அந்த நிமிடம் மட்டும்தான் அவர்கள் நன்றியை நினைப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் யாரோ நீங்கள் யாரோ, இதுதான் இன்றைய உறவுகள். ஆனால் நீங்கள் செய்யும் உதவி ஆண்டவன் ஏட்டில் வரவாக வைக்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள். எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லி எல்லோருக்கும் புரிய வைத்துவிட முடியாது. சத்தம் இல்லாமல் மௌனமாக அளவைக்கின்ற 1000 வழிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லவும் ஒரு உறவு இருந்தாலே போதும். நம்மிடம் தோல்வி கூட தோற்றுத்தான் போகும். பிடித்தவர்கள் நேசிக்கட்டும்,
பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும், விரும்பியவர்கள் உன்னோடு இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகிச் செல்லட்டும். நீ எப்போதும் நீயாக இரு. இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. ஒரு உறவு கிடைக்கும்போது தெரியாது, அதை தொலைக்கும் போதுதான் தெரியும் அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று. நம்மை நேசிக்கும் 100 பேரை நாம் நேசிக்க துவங்கினாலே நம்மை வெறுக்கும் 4 பேரை பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இருக்காது. எங்கு உனக்கு மதிப்பு இல்லையோ அங்கு அன்பு இருக்காது என்பதை புரிந்து கொள். நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே அனைவராலும் அடியோடு வெறுக்கப்படுவாய். எப்போதும் எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்த்து நிற்காதீர்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் நீங்களே முயன்று தோற்று போகலாம். அதில் வலிகளும் வேதனைகளும் குறைவாகத்தான் இருக்கும். உங்களை ஒருவர் ஒதுக்க நினைத்தால் நீங்களே விலகிவிடுங்கள். அப்போதுதான் வலிகள் குறையும், வாழ்க்கை என்னவென்று புரியும். சில அலட்சியங்களை கடந்தால்தான் லட்சியங்களை அடைய முடியும். துயரங்களை நினைத்து துன்பப்படுவதை விட உயரங்களை நினைத்து உத்வேகப்படுத்திக் கொள். உன்னை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு வளர்ந்தால்தான் உண்மையான வெற்றி. நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகில் இருக்கின்றார்கள். நமக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள்.